ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ பதிவை பார்த்த அரை மணி நேரத்தில் கேட்டு முடித்தால், அடுத்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரவுள்ளது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். பல நாட்களாக உன்னை ஒரு பிரச்சனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனை எப்பொழுதப்பா முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். கூடிய விரைவில் முடிய உள்ளது தங்கமே. உனக்கான விடிவு காலம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எப்பொழுதும் பிரச்சனையால் திண்டாடுகின்றேனே, எனக்கு எப்பொழுதப்பா விடிவு காலம் வரும், நான் எப்பொழுதப்பா மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கேட்கின்றாய். உனக்கான பதிலை நான் கூறுகின்றேன். நான் சொல்வதை கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக இரு. பிரச்சனை வருகிறது என்று பயப்படாதே, அதனை எதிர்த்து நில். அதனை கண்டு நீ பயப்பட ஆரம்பித்தால் அது விடாமல் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். எனவே எதையும் எதிர்த்து நின்று போராடும் மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். சாதிக்க வேண்டும் என்ற சபதம் உன்னில் இருக்க வேண்டும். வளர்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்க வேண்டும். அடைவதற்கென்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நீ பின்பற்றி வந்தால் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய். கவலையை விட்டு தள்ளு. இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பம். இனி உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். இது உன் அப்பா நான் உனக்கு தரும் சத்தியம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான நிரந்தர தீர்வு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இப்பொழுது உன்னை விட்டு விலகப் போகின்றது. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இரு தங்கமே. உனக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதை அப்பொழுது நான் நிச்சயமாக சரிவர உன் வாழ்க்கையில் நடத்துவேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் நீங்கள் மௌனமாக இருப்பது நியாயமா அப்பா என்று கேட்கின்றாய். நான் மௌனமாக இல்லை தங்கமே. உனக்கு எப்படி எந்த வழியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் உன்னை அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கையில் நான் ஒப்படைக்கின்றேன். இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? நான் இப்பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றேன். என் அப்பாவை நான் முழுமையாக நம்பினேன். என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இனி என் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று உன் வாயில் இருந்து வரும்படி உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகின்றாய். நல்ல செய்தியை ஒன்றொன்றாக கேட்கப் போகின்றாய். நீ விரும்பிய அனைத்தும் உன் கையில் வந்தடைய போகின்றது. நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது என அனைத்தையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. இன்னும் 1 மணி நேரத்தில் நீ ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!